ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உயிர்த்தெழுதலில். லூக்கா 14:14 சொல்லுகிறது, நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். சிலர் சமூக பணியை செய்வதுதான் கர்த்தருக்கு உகந்த பாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ சமூக பணிகளை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பரிசுத்த ஜீவியத்தையும் முக்கியப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் இரண்டையும் சேர்ந்து செய்வதே மேன்மையானது. கிறிஸ்துவும் கூட தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அதே நேரம் பசியுள்ளவர்களுக்கு போஜனம் அளித்தார். சமூக சேவையும் தேவை, சுவிசேஷ ஊழியமும் தேவை. பாக்கியமான வாழ்க்கைக்கு இயேசு வழியை காட்டும்போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 14:13-14 நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். ஏழைக்கு இறங்குவது ஒரு பாக்கியம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உலகத்தார் கூட ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரெயர் 13:2 வேதம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்றார்கள். மத்தேயு 25:24-37 வரை. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மத்தேயு 25:40. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் செய்யுங்கள். இரண்டாவது, உங்களால் ஏழை மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்யுங்கள். அப்போது இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுவார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள். மாலை லூக்கா 20 1-26 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஏழைகளை உபசரியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.